நம்ம முருகப்பெருமானை தொடாமல் நம்ம புராணங்களுக்கு நம்ம கடந்து போக முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம முருகப்பெருமான் தேவசேனாவை, அதை தேவயானியை திருமணம் செய்த நாள் இந்த நாள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி அவதாரம் எடுத்த நாளும் இந்த நாள் தான். அதே மாதிரி ஸ்ரீரங்கநாதரை ஆண்டாள் திருமணம் செய்தது இந்த நாள் தான். எவ்வளோ பெரிய மகத்துவம் பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் ஒரு மானிட பெண்ணாக அவதரித்து இறைவனை திருமணம் செய்து கொண்ட நாள் இது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, நம்ம எப்படி சிவபெருமானை அர்த்தநாதியாக நம்ம வழிபடுறோம். எப்படி நம்ம பார்வதி தேவிக்கு தன்னுடைய இடபாகத்தில் அவர் இடம் கொடுத்தார். அந்த மாதிரி மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு தன்னுடைய மார்பில் இடம் கொடுத்தாரு. மகாலட்சுமி இந்த பங்குனி உத்திர இந்த விரதத்தை கடைபிடித்து தான் மகாவிஷ்ணுவோடைய மார்பில் இடம் பிடித்தாங்க. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த நாள்.